லக்ஷ்மி ஸ்ட்ரீட் சேனலில் இன்றைக்கி வந்து சங்கட சதுர்த்திங்க. அதனால் வந்து பாயசம் எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாங்க. 3 ஸ்பூன் வந்து நான் சீரக சம்பா அரிசி எடுத்துருக்கேங்க. கொஞ்சமாக ஒரு 10 பாதாமை வந்து நல்லா நசுக்கி எடுத்துருக்குறேன். முந்திரி திராட்சைங்க, அப்புறமா சாரப்பருப்பு கொஞ்சமாக எடுத்துருக்கேங்க. பாதாம் நசுக்கும் போதே நான் வந்து 2 ஏலக்காய் வந்து கூட வச்சு நசுக்கி இருக்கேங்க. இந்த பாயசம் வந்து நான் மண்பாட்டில் தாங்க செய்ய போகிறேன். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. மண்பாட்டு வச்சுட்டு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க. நெய் ஊற்றிட்டு அப்புறமா கேஸ் ஆன் பண்ணிக்கலாங்க. ஏன்னா வந்து நம்ம ஃபஸ்ட்டே வந்து மண்பாட்டு வச்சுட்டு கேஸ் ஆன் பண்ணால் சீக்கிரம் வந்து மண்பாட்டு வந்து விசில் விட்டுடுங்க. அதனால் வந்து நெய் 2 ஸ்பூன் ஊற்றிட்டு அப்புறமா வந்து கேஸ் ஆன் பண்ணிக்கலாங்க. கேஸ் ஆன் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து நெய் சூடானோடனே முந்திரி திராட்சை போட்டுக்கலாங்க. முந்திரி திராட்சை ஓரளவுக்கு வறுபட்டோடனே சாரப்பருப்பு போட்டுக்கலாங்க. அதுவும் வந்து ஓரளவுக்கு வறுபட்ட உடனே நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக லைட்டாக வந்து கொதிக்கணுங்க. லைட்டாக கொதிச்சோடனே 2 கப்பு பால் ஊற்றிக்கலாங்க. 2 கப் பால் ஊற்றிக்கலாம். ஏன்னா முதலே பால் ஊற்றிட்டோம்னா நம்ம கொதிக்க வந்து அந்த சீரக சம்பா அரிசி வந்து வேகும்போது நம்மளுக்கு இன்னும் ஜாஸ்தி கெட்டிப்பட்டுடுங்க. அதனால தான் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிக்கினேன், அப்புறமா பால் ஊற்றினேங்க. இப்போ வந்து சீரக சம்பா அரிசி வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேங்க. அந்த அரிசியை வந்து அப்படியே போட்டுடலாம். அந்த பால் பாருங்கள் கொதிக்குது. போட்டுட்டு நல்லா வெந்து வரணுங்க. பாருங்கள் நல்லா கலக்கி விடுங்க. கலக்கி விட்டுட்டு இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு வெந்திருக்குங்க. இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் இருந்தால் நல்லா வெந்துருங்க. இப்போ அரிசி வந்து நல்லா வெந்துட்டனால மில்க் மேடு நீங்கள் வேணால் எந்த கம்பெனினாலும் எடுத்துக்கோங்க. நான் வந்து மில்க் மேட் கொஞ்சம் ஊற்றிக்கிறேங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த பாயசத்துக்கு மில்க் மேடு ஊற்றுனீங்கன்னா மில்க் மேட் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ஊற்றி கொஞ்சம் கலக்கி விடுங்க. அது கலக்கான மில்க் மேட் நான் ஊற்றினால ஒரு 1/4 கப்பு வந்து சர்க்கரை போட்டுக்கோங்க. அப்புறமா பாதாமும் நம்ம ஏலக்காவும் நசுக்கி வச்சுருக்காங்க. அது கொஞ்சமாக போட்டு நல்லா வந்து கலக்கி கொடுக்கலாங்க. நல்லா கலக்கி கொடுத்து நல்லா வந்து அரிசி வந்து நல்லா குழைவாக வெந்த உடனே பாருங்கள் நல்லா கொதிக்குது. இப்போ வந்து அரிசி வந்து நல்லா வெந்துட்டு இருக்குதுங்க. இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க. நம்ம மண்பாட்டில் செய்கிறதுனால நம்ம வந்து ஆஃப் பண்ணிட்டா கூட நல்லா வந்து அந்த அரிசி வந்து குழைவாக வெந்துருங்க. இப்போ பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் எடுத்த பாதாம் வந்து நான் கொஞ்சம் ஃபஸ்ட்டே போட்டேங்க. இப்போ கொஞ்சம் தூள் பண்ணி வச்ச பாதாம் கொஞ்சமாக போட்டுட்டு பாயசம் வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. மண்பாட்டில் வச்சனால நம்ம தண்ணியாக கொஞ்சம் இருந்தால் கூட அப்படியே வந்து நம்மளுக்கு திக்காயிடுங்க. ஆற திக்காயிடும். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. இன்றைக்கி மண்பாட்டில் செஞ்சுருக்கோங்க இந்த சங்கட சதுர்த்திக்கு பாயசம். போன சங்கட சதுர்த்திக்கு வந்து நாங்கள் கடலப்பருப்பு பாயசம் பண்ணியிருக்கோங்க. 10 மினிட்ஸில் வந்து குக்கரில் எப்படி செய்யுதுன்ட்டு செஞ்சு காமிச்சிருக்கோங்க. அதோட லிங்க் வந்து வேணும்னா நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். நீங்களும் ஒரு டைம் இந்த மாதிரி பாயசம் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.